வணக்கம் மக்களே, வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். சற்று முன்பு 60,000 கோடி ஊழல் உதயநிதி அதிரடி அமலாக்கத்துறையினால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இதை பற்றின தெளிவான துல்லியமான விளக்கத்தை தான் இந்த ஒரு வீடியோவில் துல்லியமாகவும் பார்க்க போகிறோம். துல்லியமாக பார்க்க போகிறோம். உண்மையிலேயே உதயநிதி அவர்கள் 60,000 கோடி ஊழல் செஞ்சிருக்காரா, இல்லை எதிர்க்கட்சியினால் பரப்பப்படும் வதந்திகள் நியூஸா இது? அது மட்டும் இல்லாமல் என்ன காரணத்திற்காக 60,000 கோடி ஊழல் செஞ்சிருக்காரு, இதை பற்றின எல்லாமே பார்க்கலாம். அதற்கு முன்பு நமது சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பதற்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது. முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் மறக்காமல் நமது அரசியல் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண உடனேயே பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. தொடர்ந்து நம்ம வீடியோ போட்டோம்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இன்றைக்கி என்ன அரசியல் நியூஸ், இன்றைக்கி என்ன அரசியல் அப்படின்றத தெளிவாகவும் துல்லியமாகவும் தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரும் மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், மறக்காமல் வீடியோக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சற்று முன்பு கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பரபரப்பான அதிர்ச்சிகரமான சோகமான தகவல்னு கூட சொல்லலாம், செய்தின்னு கூட சொல்லலாம். திமுகவை பொறுத்த வரைக்கும் ஏன்னா கடந்த ஒரு 2-3 மாதங்களாகவே திமுகவுக்கு ஒரு சோகமான ஆட்சின்னு கூட சொல்லலாம். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, கடந்த ஒரு 2-3 மாதங்களாகவே திமுகவில் பல துறை அமைச்சர்கள் அமலாக்கத்துறையிடம் சிக்கி சின்ன பின்னமாக ஆகிட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னாக்க செந்தில் பாலாஜி சிக்கினார், அடுத்தது ஜெகத் ரட்சகன், ஏவா வேலு, முன்னாள் அமைச்சரான பொன்முடி, ஸோ 2-3 நாளைக்கு முன்னாடி அமைச்சரான துரைமுருகன், இவங்க எல்லாமே முக்கிய அமைச்சர்கள், முக்கிய பொறுப்பில் இருக்கிறவங்க. இவங்களே அமலாக்கத்துறையிடம் சிக்கி சின்ன பின்னமாக ஆகிட்டு வந்துட்டுருக்காங்க. இப்போது அந்த வரிசையில் தற்போது சற்று முன்பு 60,000 கோடி ஊழல் வழக்கில் உதயநிதியை அதிரடியாக கைது செஞ்சிருக்கிறதாகவும் அமலாக்கத்துறை அதிரடி கைது செஞ்சிருக்கிறதாகவும் தகவல் பரவலாக பரவி வருகிறது. இது உண்மை நியூஸா இல்லை வதந்திகள் நியூஸா, எதிர்க்கட்சியினால் பரப்பப்படும் நியூஸா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 100% பார்த்தீங்கன்னாக்க இது முழுக்க பொய்யான தகவல் தான். இது அமலாக்கத்துறை உதயநிதி அவர்களை கைதும் செய்யலை. இது 60,000 கோடி ஊழல் வழக்கும் கிடையாது. இது முழுக்க வதந்திகள் மட்டுமே அப்படின்றத தெளிவாக நம்ம இந்த இடத்துல உறுதிப்படுத்திக்கிறோம். அப்படி எதுவுமே நடக்கலை. ஸோ இது எல்லாமே பொய்யான நியூஸ் தான், பொய்யான தகவல் தான். ஆனால் ஒன்று மட்டும் உண்மை, இந்த அமலாக்கத்துறையிடம் சிக்கி சின்ன பின்னமாக ஆகும் அமைச்சர்கள், அதாவது திமுகவின் அமைச்சர்கள் எல்லாமே உண்மை தான். ஸோ அது மட்டும் உண்மை. ஜெகத் ரட்சகனாக இருக்கட்டும், ஏவா வேலா இருக்கட்டும், செந்தில் பாலாஜி அவர்களும், இவங்க எல்லாமே அமலாக்கத்துறையிடம் சிக்கினது எல்லாமே உண்மை தான். ஆனால் இந்த 60,000 கோடி ஊழல் வழக்கில் கைது ஆகியிருக்கிறார் என்று வதந்திகள் பரப்பிய நியூஸ், பரவலாக பரவி வந்த நியூஸ் எல்லாமே வதந்திகள் மட்டும்தான்றதில் இந்த இடத்துல நம்ம தெளிவாக உறுதிப்படுத்திக்கிறோம் மீண்டும் ஒரு முறை. ஸோ இதுதான் இந்த வீடியோவில் நம்ம அப்டேட்டாக கொடுத்துருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இன்னும் அமைச்சர்கள் சிக்குவார்கள் என்று அமலாக்கத்துறை சொல்லியிருக்கார்கள். பொறுத்திருந்து பார்க்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.